அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிக்கினிய சகோதரர்களே, இறைவனுடைய கிருபையினால் நம்முடைய இறைவன் நமக்கு கடமையாக்கி இருக்கக்கூடிய நோன்பினை நல்ல முறையிலே நாம் நோற்றவர்களாக பயணித்து கொண்டிருக்கிறோம். நமக்கு கடமையாக்கி இருக்கக்கூடிய இந்த நோன்பு விஷயத்துல இந்த நோன்பு வருவதற்கு முன்னால் உள்ள நம்முடைய மனநிலையும் நோன்பு வந்த பிறகு நம்முடைய மனநிலையிலையும் நிறைய மாற்றங்கள் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். நோன்பு வர்றதுக்கு முன்னால நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அந்த இறை எச்சங்கள், நம்மிடத்தில் இருக்கக்கூடிய இறை நினைவுகள் இதெல்லாம் ரொம்ப குறைவாதான் இருக்கும். ஆனா அல்லாஹ் நமக்கு நோன்பை கடமையாக்கி அந்த நோன்பினுடைய காலகட்டத்தை அடைந்து நாம் நோன்பு வைத்த பிறகு இறைவன் இந்த நோன்பு நமக்கு எவ்வளவு ஒரு பெரிய அருள் கொடையாக நமக்கு தந்திருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம மனமாற உணர்றோம். நம்முடைய உள்ளங்களிலே ஒரு இறையச்சம் வருகிறது. அதை யாரும் நம்ம மறுக்க முடியாது. இந்த நோன்பு என்று சொல்லக்கூடிய இந்த கடமையை பொறுத்த மட்டில் இது ஒரு கஷ்டமான ஒரு வழிபாடு தான். முஸ்லீம் அல்லாத வேறு வேறு சமூக மக்களாக இருந்தாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு நம்முடைய இந்த வழிபாடை பார்த்து மிகுந்த ஆச்சரியப்படுவார்கள். எப்படி முஸ்லிம்களால இவ்வளவு ஒரு உறுதியாக தண்ணீர் குடிக்காமல் உணவு சாப்பிடாமல் எப்படி இவர்களால் வைக்க முடிகிறது என்று சொல்லி நினைப்பாங்க. ஆனா அல்லாஹ்வினுடைய கிருபையினால் நாம நோம்பில் இருக்கக்கூடிய நமக்கு சாப்பிடாம இருந்தாலும் தண்ணீர் குடிக்காம இருந்தாலும் அது ஒரு கஷ்டமா தெரியல. நம்முடைய உள்ளம் என்ன சொல்லுதுன்னா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. அந்த இறையச்சம் நாளுக்கு நாள் நம்முடைய உள்ளத்துல அதிகப்படுத்துறதை நம்மளாலேயே உணர முடிகிறது. அப்ப அல்லாஹ் நமக்கு ஒரு விஷயத்தை கடமையாக்குனான்னு சொன்னா, அல்லாஹ் நமக்கு ஒரு விஷயத்தை அறிவுறுத்தி சொன்னான்னு சொன்னா, நமக்கு சில சோர்வுகள், எரிச்சல்கள், பலகீனம் இருந்தாலும் அது நம்முடைய நன்மைக்கு தான் என்று நாம உணர்ற மாதிரி அல்லாஹ் ஆக்கி இருக்கிறான். அப்ப அல்லாஹ் நமக்கு எதையெல்லாம் கடமையாக்கி இருக்கிறானோ, எதையெல்லாம் செய்ய சொல்றானோ அது கண்டிப்பா நன்மைக்கு தான். எப்படி அல்லாஹ் நமக்கு நோன்பை ஒரு நன்மையாக அல்லாஹ் ஆக்கி இருக்கிறானோ அதே மாதிரி அல்லாஹ் தர்மம் செய்ய சொல்லுகிறான். குறிப்பா இந்த நோன்பு காலங்கள்ல நிறைய தர்மம் செய்யக்கூடியவங்களா நம்ம இருக்கணும். எல்லா காலங்கள்லையும் தர்மம் செய்யக்கூடியவங்களா இருந்தாலும் நோன்பு காலங்கள்ல அதிகமான முறையில் நம்ம என்ன செய்யணும்? தர்மங்கள் செய்யணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில நிறைய பொருளாதாரங்களை தர்மம் செய்யக்கூடியவர்களாகவும் அல்லாஹ்வினுடைய திருப்திக்காக பொருளாதாரத்தை வாரி வழங்கக்கூடியவங்களாக தான் அவங்க இருந்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு செய்தியை நமக்கு சொல்லி காட்டுறாங்க. என்னிடத்துல உகது மலை அளவுக்கு தங்கம் இருந்தாலும் சரி, அதை 3 நாளைக்கு மேல என்னுடைய வீட்டில் இருக்கிறத நான் விரும்ப மாட்டேன். அதை உரியவர்களுக்கு நான் பங்கிட்டு கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். நான் கடன் பட்டு சில கடன் கொடுக்க வேண்டியது இருக்குமே, அதற்காக சேர்த்து வச்சுக்கிட்ட பொருளாதாரத்தை தவிர, எடுத்து வைத்து கொண்ட பொருளாதாரத்தை தவிர மீதி எதா இருந்தாலும் நான் 3 நாட்களுக்குள்ள அதை விநியோகம் பண்ணிருன்னு நினைக்கிறேன்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அப்போ பொருளாதார விஷயத்துல அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு எதை கத்து தந்திருக்காங்கன்னு சொன்னா, அவங்களுக்கு உகது மலை அளவுக்குலாம் பொருளாதாரம் அவங்க கிட்ட கிடையாது. அவங்களுடைய வாழ்க்கையை நம்ம புரட்டி பார்த்தோம்னு சொன்னா உகது மலை அளவுக்கு அல்லாஹ் அவங்களுக்கு பொருளாதாரத்தை கொடுக்கவா செஞ்சான்? அப்படியெல்லாம் இல்லை. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் அது ஒரு சிலாய்ப்பா சொல்றாங்க. அல்லாஹ் எனக்கு மலை அளவுக்கு, உகது மலை அளவுக்கு அல்லாஹ் எனக்கு பொருளாதாரங்களை, தங்கங்களை அல்லாஹ் தந்திருந்தாலும் எனக்கு அதன் மீது ஒரு பெரிய ஈர்ப்புலாம் இருக்காது. பொருளாதாரம் வேணும், பணம் வேணும், சேர்த்து வச்சுக்கிடணும், யாருக்கும் கொடுக்க கூடாது, இப்படிங்கிற எண்ணம் எனக்கு வராது. நான் கொடுக்கக்கூடியவனா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறாங்க. இதுல நமக்கு பல்வேறு விதமான முன்மாதிரிகள் இருக்கிறது. இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் மில்லியன் அளவுக்கு கோடீஸ்வரர்கள்லாம் அவங்க இல்லை. பெரிய பெரிய கோடியை எல்லாம் அவங்க பார்க்க கிடையாது. சிறிய அளவிலே ஒரு பொருளாதாரத்தை திரட்டி தான் அவங்க வாழ்ந்தாங்க. பெரிய அளவில் இருந்தாலும் எனக்கு அதன் மீது நாட்டம் இருக்காதுன்னு அவங்க சொன்னதை வச்சுக்கிட்டு நமக்கும் அது ஒரு படிப்படியா இருக்கணும். நமக்கும் அல்லாஹ் நிறைய பொருளாதாரங்களை அள்ளி அள்ளி கொடுத்தா கூட நாம என்ன செய்யணும்? பொருளாதாரத்தின் மீது ஒரு வெறி வந்துடக்கூடாது. அதை தானம் தர்மம் செய்யக்கூடியவங்களாக, ஏழைகளுக்கு வழங்கக்கூடியவர்களாக, பொருளாதாரத்தின் மீது ஒரு ஈர்ப்பு இல்லாமல், அதன் மீது ஒரு பற்று இல்லாமல், உள்ளத்தில் ஒரு கஞ்சத்தனம் இல்லாம விநியோகம் செய்யக்கூடியவங்கள நம்ம இருக்கணும். அதுக்கு தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொல்லி தந்திருக்கிறாங்க. ஆனா இயற்கையிலேயே மனுஷனுடைய மனநிலை என்ன சொல்லும்?
மனுஷனுடைய மனநிலை என்ன சொல்லும் சொன்னா, பொருளாதாரங்கிறது வந்து கொடுக்க கொடுக்க நம்ம குறைஞ்சிரும், அது வந்து நமக்கு தேவையுடையதா இருக்குது, கஞ்சனா போயிடுவோம், இல்லாம போயிடுவோம் நம்ம நினைப்போம். இப்ப நான் நோன்பு உதாரணம் சொன்னோம்ல, நோன்பு பொறுத்த மட்டில் நோன்பு வர்றதுக்கு முன்னால அதை வெளியில இருந்து பார்க்கக்கூடியவங்களுக்கு என்ன தோணும்னு கேட்டா, நோன்பு வைத்தால் சோர்வு ஏற்பட்டு விடும், பலகீனம் ஏற்பட்டு விடும், பசி ஏற்பட்டு விடும், சக்தி குறைந்து விடும் அப்படிங்கிறது தான் இயற்கையிலே வெளியில இருக்கிறவங்களுக்கு தோணும். நோன்பு ஏற்பட்டுக்கூடிய நம்ம மனசு என்ன சொல்லுது, நோன்பினால் எங்களுடைய உள்ளம் பலப்பட்டிருக்கிறது, எங்களுடைய சக்தி கூடி இருக்கிறது, எங்களுடைய ஆத்மா வலு அடைந்திருக்கிறது அப்படின்னு நம்ம எப்படி அல்லாஹ் கடமையாக்கக்கூடிய அந்த நோன்பு விஷயத்திலே அந்த நன்மையை நம்ம எப்படி கண்ணில் பார்க்கிறோமோ, அதே மாதிரி தான் அல்லாஹ் வந்து இந்த பொருளாதாரத்தை விநியோகம் செய்யும் சொல்லும் போது நமக்கு இயற்கையிலேயே என்ன தோணும்னு கேட்டா, ஒரு கஞ்சத்தனம் வரும், நம்ம இல்லாம போயிடுவோம், நம்மளே 4 பேர்த்த கேட்கிற மாதிரி ஆயிடுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள்லாம் நமக்கு வரும். ஆனா அல்லாஹ்வுடைய அந்த செட்டப் எப்படி இருக்குன்னு சொன்னா, இறைக்கிற தண்ணி தான் ஊருன்னு சொல்ற மாதிரி கொடுக்க கொடுக்க அல்லாஹ் என்ன செய்வான், நமக்கு பொருளாதாரங்களை அள்ளி வழங்கி கொண்டே இருப்பான். அதனால நம்ம என்ன செய்ய மாட்டோம், குறைந்தெல்லாம் போக மாட்டோம். அப்போ பொருளாதாரங்களை வந்து அதிகமாக நம்ம தான தர்மம் செய்யக்கூடிய நன்மக்களாக நம்ம என்ன செய்யணும், இருக்கணும், குறிப்பா இந்த ரமலான் மாசத்துல. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை வந்து நமக்கு ஒரு உதாரணம் சொல்லி விளக்குறாங்க. ஒரு 2 மனிதர்கள், அவங்களுடைய 2 மனுஷனை நம்ம எடுத்துக்கிறது, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஒரு கஞ்சனுக்கும் ஒரு பொருளாதாரத்தை செலவு செய்யறவனுக்கும் உதாரணம் என்ன, 2 பேர் உதாரணம் எடுத்துக்கிடலாம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஊராளி யாரு, அதாவது 2 பேருடைய உடல்லையும் கழுத்து வரைக்கும் இரும்பு ஆடைகள் போடப்பட்டிருக்கிறது. இப்ப நம்ம துணி ஆடை போடுறோம், ரசூலுல்லாஹ் ஒரு உதாரணம் சொல்றாங்க, ஒருவருடைய உடலில் முழுக்க முழுக்க என்னவாக இருக்கிறது, இரும்பு ஆடைகளால் 2 பேரை நம்ம நிப்பாட்டுறோம். யார் பொருளாதாரத்தை செலவு செய்கிறாரோ அவரு வந்து என்ன செய்வார்னா, அவருடைய ஆடைகள், இரும்பு ஆடைகள் விலகி கொண்டே போகும், ஃப்ரீயா இருக்கும், டைட்டா இருக்காது. யார் கஞ்சத்தனமாக இருக்கிறாரோ அவர் இரும்பு ஆடை போட்டிருக்கிறார், ஆனா கஞ்சத்தனத்தின் காரணமாக அவருடைய ஆடை நெருக்கும் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உதாரணம் சொல்றாங்க. இந்த உதாரணம் ஏன் அப்படி சொல்றாங்கன்னு கேட்டா, ஆடைங்கிறது அவங்க ஆடை யாரும் போட போறது இல்ல, இரும்பு ஆடையை சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு உதாரணத்தை எதுக்கு சொல்றாங்க, நாம பொருளாதாரத்தை கொடுக்கும்போது நம்முடைய உள்ளம் விரிவடையும், நம்முடைய உள்ளத்திலே கஞ்சத்தனம், பிறர் மீது உள்ள அந்த பொருளாதாரத்தின் மீது உள்ள நாட்டங்கள் இதெல்லாம் பெரிய அளவுல குறையும். அல்லாஹ்வுடைய தூதர் இதையே சொல்லி காட்டுறாங்க. எப்படி சொல்லி காட்டுறாங்கன்னா, அதாவது கஞ்சத்தனத்தில் இருந்து நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், கஞ்சத்தனமா இருக்கிறீங்களா இல்லையா, அதிலிருந்து நீங்கள் கொஞ்சம் பயந்து வாழுங்கள். உங்களுக்கு முன் சென்ற சமுதாயம் அழிந்ததெல்லாம் இது மாதிரியான காரணத்துக்கும் அழிஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிக்கிட்டு சொல்றாங்க. இந்த கஞ்சத்தனம் செய்யக்கூடியவங்க, அதே மாதிரி வந்து செலவு செய்யறதுக்கு ரொம்ப யோசிச்சு பொருளாதாரத்தை செலவு செய்ய யோசித்தவர்கள், இவர்களுக்கு உடைய நிலை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு காலத்துல இந்த தங்களுக்கு தாங்களே கொலை செய்து கொண்டார்கள், பிறருடைய பொருளாதாரத்தின் மீது ஆசை வைப்பது, இதெல்லாம் யாருக்கு வரும்னு சொன்னா கஞ்சர்களுக்கு வரும் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அப்போ பிறர் மீது கொலை செய்யற அளவுக்கு என்ன வருங்கிறாங்க. அப்போ நம்ம பயந்துடக்கூடாது, அப்போ நான் கொஞ்சம் யோசிச்சு செலவெல்லாம் பார்த்து தான் செய்யறேன், கொஞ்சம் அப்படி நூல் பிடிச்ச மாதிரி தான் செலவு செய்யறேன், நான் கொலை செஞ்சிருவேனா நீங்க நினைச்சிடக்கூடாது. பொதுவாக பொருளாதாரத்தின் மீது அளவு கடந்த வெறி, பணத்தின் மீது தாறுமாறான வெறி. அப்போ நமக்கு ஒரு ஆளுக்கு பொருளாதாரத்தை கொடுக்கும் போதும் விநியோகம் செய்யும் போதுதான் நம்முடைய உள்ளம் வந்து விரிவடையும். பிறருடைய பொருளாதாரத்தின் மீது நாட்டம் இல்லாம போயிடும். பிறருடைய பொருளாதாரத்தின் மீது நாட்டம் இல்லைன்னா கொள்ளடிப்பானா, மோசடி செய்வானா, திருடுவானா? இப்ப திருட்டு எதனால நடக்கு, மோசடி எதனால நடக்கிறது? அப்போ ஒரு மோசடி நடக்கிறதா இருந்தாலும், திருட்டு நடக்கிறதா இருந்தாலும், கொலை செய்யக்கூடாது நடக்கிறதா இருந்தாலும் எதனால் நடக்கிறது? பிறருடைய பொருளாதாரத்தின் மீது உள்ள ஒரு நாட்டம். ஆனா நம்ம இயற்கையிலே கொடுத்து பழகிறவங்களுக்கு அந்த எண்ணம் வராதுங்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதர். பொதுவா அந்த எண்ணம் மூமின்களுக்கு வராது, இருந்தாலும் நாம இயற்கையிலேயே வர்றவங்களுக்கு கொடுக்கிற ஆளா இருக்கிறோம், கேட்கிற ஆளுக்கு கொடுக்கிற ஆளா இருக்கிறோம். அப்படியான ஒரு எண்ணம் உடையவர்களாக நம்ம இருக்கக்கூடிய நேரத்தில் நம்முடைய அந்த செயலின் காரணமாக உள்ளம் என்ன செய்யும், விரிவடையும்.
நாம பிறருடைய பொருளாதாரத்தின் மீது நாட்டம் உடையவரா இருக்க மாட்டோம், மோசடி செய்யக்கூடியவர்களா இருக்க மாட்டோம், கொலை கூட செய்ய மாட்டோம். அப்ப இந்த மாதிரி செய்யக்கூடியவர்கள்ட்ட அந்த தன்மைகள்லாம் இருக்கும். அதுக்கு தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொல்லி காட்டுறத பார்க்கிறோம். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அல்லாஹ் உங்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய பொருளாதாரத்தில் உங்களுடைய ஜக்காத்தை கணக்கிட்டு நீங்க கொடுத்துடணும். அதை யாரு கரெக்டா செய்யலையோ அவங்க என்ன செய்வாங்க, மறுமை நாளில் அவங்களுடைய அந்த கருவூலங்கள் பொருளாதாரங்கள் மிகப்பெரிய பாம்பாக மாறி கழுத்திலே போடப்பட்டு தாடையை பிடிச்சி இழுக்கும். அந்த பாம்பு என்ன செய்யும், பிடிச்சி நம்மளை இழுக்கும். அப்ப அவ்வளவு பெரிய பாம்பை தூக்கி இந்த உலகத்துல போட்டா படுத்துருவோம், நமக்கு முடியாது, எந்திக்க இயலாது. அந்த உலகத்துல 50 பாம்பு குடோனையே நம்முடைய தலையில வச்சாலும் சுமக்க முடியும். அல்லாஹ் அப்படி ஆக்கியிருக்கிறான் நம்மளை. அப்போ என்ன செய்வோம், ஜக்காத்து கொடுக்காமல் பொருளாதாரத்தை முறையான முறையில் ஏழைகளுக்கு கொடுக்காம கணக்கிடாம நாம அந்த பொருளாதாரத்தை தேக்கி வைக்கக்கூடிய நேரத்தில் அது மறுமை நாளில் எப்படி வருமா, பாம்பாக மாறி நம்முடைய கழுத்திலே அதுல போடப்பட்டு அது நம்முடைய தாடையை பிடிச்சி இழுக்கும். இழுத்துக்கிட்டு என்ன சொல்லும், நான் யார் தெரியுதா, நான் தான்ப்பா உன்னுடைய பொருளாதாரம், நான் தான்ப்பா உன்னுடைய கருவூலம். அப்ப இந்த பொருளாதாரம் திரட்டுறது பாவம் இல்லை, சொத்து சேர்த்து வச்சுட்டு இருக்குது பாவம் கிடையாது. அல்லாஹ் கொடுத்தா பரக்கத்தா வச்சுக்கிட்டே இருக்கலாம், அது தப்பு கிடையாது. அதனால பொருளாதாரம் உள்ளவங்க பயப்படணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அந்த பொருளாதாரத்தை எப்படி இருக்கணும், அதை என்ன மாதிரி பயன்படுத்தணும், அதை ஹலாலாக்கணும். ஹலாலாக்கட்டா நாளைக்கு மறுமையில் என்ன வரும், கேள்வி வரும். அதை சொல்லிக்கிட்டு அல்லாஹ்வினுடைய வேதத்தினுடைய வசனத்தை அந்த அறிவிப்பாளர் வாசி காட்டுறாங்க. வலா யஹ்ஸபன்னல்லதீன யப்குலூன பிமா ஆதாகுமுல்லாஹ் மின் ஃபல்லிஹி வஹுவ கைருல் லஹும் பல் ஹுவ ஷர்ருல் லஹும். அல்லாஹ் வழங்கியவற்றிலிருந்து யார் கஞ்சத்தனம் செய்கிறார்களோ அவர்கள் தங்களுக்கு நல்லது என்று எண்ணிவிட வேண்டாம். அல்லாஹ் உங்களுக்கு வழங்கி இருக்கிறான், நீ கஞ்சத்தனம் பண்ற, கஞ்சத்தனம் செய்யறது நீ நல்லதுன்னு நினைச்சிடாதப்பா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், ஹுவ கைருல் லஹும், அது உனக்கு சிறந்தது நீ நினைக்கிறியா, கிடையாது. பல் ஹுவ ஷர்ருல் லஹும், அது உங்களுக்கு தீமையானது. அல்லாஹ் உங்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து நீங்க செலவு செய்யாம கஞ்சத்தனமாக மூடி வைத்துக் கொள்வது என்பது உங்களுக்கு நல்லது கிடையாது, அது உங்களுக்கு தீமையானது தான் அப்படின்னு சொல்லி அந்த குர்ஆனுடைய வசனத்தையும் சொல்லி என்ன செய்றாங்க, அந்த அறிவிப்பாளர் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இறைவனுடைய திருப்திக்காக நம்முடைய பொருளாதாரங்களை என்ன செய்யணும், நம்ம செலவு செய்து பழகணும். நிறைய தான் செலவு செய்யணும்னு அவசியம் இல்லை. 50,000 இருந்தா தான் செலவு செய்யணும், 1 லட்சம் இருந்தா தான் செலவு செய்யணும், 1 கோடி ரூபா இருந்தா தான் செலவு செய்யணும். அல்லாஹ் எனக்கு அதெல்லாம் கொடுக்கல, அதெல்லாம் கொடுத்தா நான் செலவு செய்வேன், இதெல்லாம் சொல்லுவோம், கொடுத்தா தானே தெரியும். இப்படியெல்லாம் 1 கோடி 2 கோடி எல்லாம் ஆக்கணும்னா 2 கோடிக்கு அவ்வளவும் ப்ராப்பர்ட்டியா மாறிடும், சொத்தா மாறிடும். தேவைக்கு பணம் இல்லைல்ல, நான் எப்படி கொடுக்க முடியும்? 2 கோடி சொத்து இருக்கு, ஆனா 2 கோடி சொத்தா தானே மாறி போச்சுல்ல. இப்போ என்கிட்ட தான் வரவு செலவுக்கு காசு இல்லையே, நான் எப்படி கொடுக்க முடியும்? அப்போ நம்ம இதை சொல்லிக்கிட்டு தான் இருப்போம். 200 கோடி கொடுத்தா கூட நான் 200 கோடி கொடுத்தா சொந்தமா ஒரு பள்ளியாசல் கட்டி கொடுப்பேன், சொந்தமா நான் அதை செஞ்சு கொடுப்பேன். 200 கோடி கொடுத்தா சொல்லுவோமான்லாம் தெரியாது. அப்போ பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நான் அதை கொடுத்தா செய்வேன், இதை கொடுத்தா செய்வேன்னு சொல்றதை விட அல்லாஹ் என்ன கொடுத்துருக்கிறான் அதை செஞ்சுட்டு போயிட வேண்டியது, அவ்வளவுதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை கூட அழகான ஒரு உதாரணம் சொல்றாங்க. அல்லாஹ் உங்களிடமிருந்து எதை ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்கிறான், ஒரே ஒரு பேரிச்சம்பழத்தினுடைய இதை கூட நீங்க தர்மமா கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதை ஏற்க அல்லாஹ் தயாரா இருக்கிறான். அல்லாஹ்க்கு என்ன, பேரிச்சம்பழத்தை ஒரு தர்மமா கொடுக்குறாரு, இதை போய் நான் எப்படி ஏத்துக்கிட்டதுன்னு அல்லாஹ் யோசிச்சுட்டு இருப்பான்? அப்படி யோசிக்க மாட்டான். அல்லாஹ்க்கு தெரியும் இவருக்கு பேரிச்சம்பழம் தான் கொடுக்க முடியும் என்று சொல்லி அல்லாஹ்வுக்கு தெரியும். அப்ப அல்லாஹ் நீங்கள் எதை தர்மமாக செய்ய நாடுகிறீர்கள் இருக்கிறீர்கள் என்பதை உங்க நிலையை அல்லாஹ் அறிகிறான். அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்கிறான்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அல்லாஹ்வை நம்பி அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி நீங்க பொருளாதாரத்தை செலவு செய்றீங்கள, அதுக்கு அல்லாஹ் எப்படி தெரியுமா கூலி தருவான், என்ன மாதிரி தெரியுமா அல்லாஹ்வுடைய இடத்துல அது இருக்குது. நம்ம ஒரு குதிரையை எடுத்து வளர்க்குறோம், குதிரையை வளர்க்கும் போது நம்ம என்ன செய்வோம், சின்ன குட்டியா இருக்குது, குட்டியை வளர்க்கும் போது அதுக்கு என்ன செய்வோம், சாப்பாடு போடுவோம், அவ்வளவுதான். நாம பயன்படுத்தாத நமக்கு வேண்டாங்கிற பொருளை தான் தூக்கி போடுவோம். ஒரு 2 மாசம் 1 வருஷத்துல அது என்ன செஞ்சிடும்,
அப்படி நல்ல ஒரு வாட்டசாட்டமான குதிரை ஆயிரும். அந்த குதிரை வளர்க்கறதுக்கு ஒவ்வொரு இஞ்சிக்கும் நம்ம வந்து ஏதாவது உடம்புல தசையில ஏதாவது ஏத்தவா செய்யறோம்? கிடையாது. ஒரு குதிரை குட்டியை வளர்க்கணும்னு சொன்னா நாம அந்த வளர்க்கறக்கூடிய அந்த குதிரை குட்டிக்கு சும்மா உணவை எடுத்து போடுறோம், அவ்வளவுதான். அது என்ன செய்யுது? அது பாட்டுக்கு தானால வளருது. அதே மாதிரி அல்லாஹ்வினுடைய திருப்தியை நாடி நீங்க பொருளாதாரத்தை செலவு செய்யும் போது நீங்க எவ்வளவு செஞ்சீங்கன்னு உங்களுக்கு மறந்துடும். அல்லாஹ்வுக்கு மறக்குமா? அது பாட்டுக்கு வளர்ந்துகிட்டே இருக்கும், தெரியாது உங்களுக்கு. அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி நீங்கள் பொருளாதாரத்தை செலவு செய்கிறீர்கள். அப்ப அல்லாஹ் வந்து அதை என்ன செய்யறான்? குதிரை குட்டியை போல அல்லாஹ் என்ன செய்யறான்? அதை வளர்த்து கொண்டே இருக்கிறான். அப்ப நாளைக்கு மறுமையில பார்க்கும்போது நம்ம ஆச்சரியப்படுவோம், இது என்னுடைய தர்மமா? நான் கொடுத்த தர்மத்தினுடைய கூலியா இது? நான் இவ்வளவு கொடுக்கலையே, நான் 10 ரூபா தானே கொடுத்தேன், நான் 5 ரூபா தானே கொடுத்தேன், நான் 500 ரூபா தானே கொடுத்தேன். நீ இக்லாஸாக அல்லாஹ்வுக்காக கொடுத்தப்பா, அல்லாஹ் அதை மல்டி ஆக்கி தந்திருக்கான். பல மல்டி, சாதாரண விஷயம் இல்ல, பல மடங்கு அல்லாஹ் நினைஞ்சிருக்கிறான், அதை பெருக்கி தந்திருக்கிறான். இக்லாஸா செய்யணும். நம்ம இக்லாஸா செய்யாம பெருமைக்காக ஆணவத்துக்காக சொல்லி காட்டுவதற்காக, என்கிட்ட தான் அல்லாஹ் பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிறான் காட்டுறதுக்காக, கிபுருக்காக, என்ன விட்டா பொருளாதாரத்துல பெரிய ஆள் இல்லைன்னு நினைப்பு, இந்த நினைப்பை நிலைநாட்டுறதுக்காக செஞ்சா எல்லாம் கொடுத்து எல்லாம் என்ன ஆயிரும்? கோடி கொடுத்தா கூட சீரோ தான். அதை கூட அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். தர்மம் செய்து விட்டு சொல்லி காட்டி தொல்லை தந்து உங்களுடைய செயலை பாழாக்கிறாதீங்க. நீங்க தர்மம் செய்யறீங்க, அதை என்ன செஞ்சிடக்கூடாது? சொல்லி காட்டி தொல்லை தந்து பாழாக்கிற கூடாது. நான் தான் கொடுத்தேன், நான் கொடுக்காட்டா இவனால இருக்க முடியுமா, வர முடியுமா, செய்ய முடியுமா? கேட்காத. செஞ்சது யாருக்கு? அல்லாஹ்வுக்காக. திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இன்னமா நுதீமுக்கும் லி வஜிஹில்லாஹி லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுக்ரா. அல்லாஹ்வினுடைய முகத்தினுடைய திருப்திக்காக தான் உங்களுக்கு நாங்கள் பொருளாதாரத்தை வழங்குகிறோம். அல்லாஹ்வுடைய அடியார்கள் எப்படி சொல்லுவாங்க? அல்லாஹ்வினுடைய திருப்திக்காக தான், அவனுடைய முகத்துக்காக தான் உனக்கு பொருளாதாரம் வழங்குறோம். நீங்க நன்றி பாராட்டணும், நீங்க வந்து எங்களை பாராட்டு செய்யணும், இதுக்காக நாங்க வழங்கல, இதற்குரிய கூலியை நாங்கள் அல்லாஹ்விடத்தில் பெற்றுக்கொள்வோம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்கிறான் அல்லாஹ். யார? மூமினை பத்தி. அப்ப நமக்கு பொருளாதாரம் கொடுக்கும்போது வலிக்குமா? கஷ்டம் வருமா? நான் இவருக்கு கொடுத்தேன், கண்டுக்கிடவே மாட்டேங்காரு, ஏன் அவர் ஏன் நம்மளை கண்டுக்கிடணும்? நாம ஒரு ஆளுக்கு பொருளாதாரத்தை கொடுக்குறோம், சிரமத்தில் இருக்கும்போது கொடுக்குறோம், இல்லாத நேரத்தில் கொடுக்குறோம், கேட்கிறாரு கெஞ்சுறாரு கொடுக்குறோம், அவர் ஒரு வளமாகிறாரு, நம்மளை கண்டுக்கிடல, நம்மளை ஏன் அவரு கண்டுக்கிடணும்? அவருக்காக கொடுத்தோமா அல்லாஹ்க்காக கொடுத்தோமா? அல்லாஹ்வுக்காக கொடுப்பார்கள் யாரு? மூமின்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப நமக்கு இதுல இழப்பே இல்லையங்க. பொருளாதாரத்தை இறைவனுடைய பாதையில் செலவு செய்வதில் எதை இழப்பு இருக்கிறதா? ஏதாவது இழப்பு நம்மை நோக்கி வருகிறதா? எப்படி வரும்? அல்லாஹ் நுட்பமாக அறிந்தவனா இருக்கிறான், கணக்கு எடுத்துக்கிட்டே இருக்கிறான். திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் வந்து அழகான ஒரு உதாரணத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். என்னுடைய பாதையில பொருளாதாரத்தை செலவு செய்யறவங்களுக்கு உதாரணம் என்ன தெரியுமா? திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. ஒரு தானியம் 7 கதிராக மாறி 700 மணியாக மாறும். என்னுடைய திருப்தியை நாடி யார் பொருளாதாரத்தை செலவு செய்யறாங்களோ அவங்களுக்கு உதாரணங்கிறான் அல்லாஹ். என்ன? ஒரு விவசாயி இருக்கிறார். விவசாயி வந்து என்ன செய்யறாருன்னா விவசாயம் பண்றாரு. விவசாயம் பண்ணும்போது ஒரே ஒரு நெல்லைத்தான் என்ன செய்வாருன்னா விதைக்க வைப்பார். இவர் ஒரு நெல்லை விதைக்க வச்சு ஒரு நெல்லை என்னைக்காவது எடுத்திருக்காரா? ஒரு நெல்லை விதைக்க வச்சு ஒரு நெல்லை எடுத்தா யாராவது விவசாயம் பண்ணுவாங்களா? ஒரு நெல்லை விதைக்க வச்சு 700 நெல்லை அறுக்கிறாரு, கதிர்களை அறுக்கிறாரு, மணியை அறுக்கிறாரு. ஒரே ஒரு மூட்டையை விதைக்க வச்சு ஒரு லோட அறுக்கிறாரு. அப்போ ஒரு மூட்டையை விதைக்க வச்சவர் ஒரு லோட அறுக்கிறாருன்னா அறுக்க வைத்தது யார்? அதை கொடுத்தது யார்? நான் தானப்பா கொடுத்தேன், உன் கண்ணுக்கு தெரியலையாங்கிறான் அல்லாஹ். விவசாயி என்ன அவரா வந்து அதை செஞ்சுட்டு இருக்கிறாரு. அவர் தண்ணி ஊத்துனாரு, உரம் போட்டாரு, சரி. நெல் மாதிரி அந்த கதிர்களை உருவாக்குனது யாரு? நான் செய்யலையா? ஒரே ஒரு லோடு அளவுக்கு, ஒரே ஒரு மூட்டை அளவுக்கு பயிர்களை விளைய வைத்து ஒரு லோடு அளவுக்கு அவன் அறுவடை செய்யறான்னா எப்படி முடியுது? நான் செஞ்சு காட்டுறேனா இல்லையா? உலகத்திலேயே காட்டுறேன். அப்ப உலகத்திலேயே இதை செய்யறேன்னு சொன்னா மறுமையில செய்ய மாட்டேனா? தரமாட்டேனா? அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்? அல்லாஹ் வந்து பன்மடங்காக தன்னுடைய கூலியை எல்லாம் என்ன செய்வான்? அல்லாஹ்வினுடைய திருப்தியை நாடி யார் பொருளாதாரத்தை செலவு செய்கிறார்களோ அல்லாஹ் பன்மடங்கா தருவான்.
ரொம்ப கான்பிடண்டா நம்பணும். அந்த கம்பெனி திவாலா ஆயிடுச்சுங்கிறாங்க, இந்த கம்பெனி திவாலா ஆகி விட்டது, அவரை நம்பி இவ்வளவு போட்டேன், இவரை நம்பி இவ்வளவு போட்டேன். மனுஷன் மேல நம்பிக்கை வச்சா அதுதான், அதுல சக்சஸ் ஆகும், ஃபெயிலியர் ஆகும். நாம நம்புறது யார? படைச்ச ரப்புல் ஆலமீன, அருள் கொடையாளன, பலகீனமே இல்லாத ஒருவன, தன்னுடைய கையில் அனைத்து ஆற்றல்களையும் கையில் வைத்திருக்கக்கூடிய ஒருத்தனை நம்பி முதலீடு போடுறோம். இழப்பாகுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க, மறுமையில நடக்கக்கூடிய சம்பவத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க. உங்ககிட்ட வந்தனப்பா, என்ன கண்டுக்கிடவே இல்லையேன்ட்டு அல்லாஹ் கேட்பான். அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? யா அல்லாஹ், நீ எப்படி வந்த? வரவே கிடையாத, நான் உன்னை பார்க்கவே இல்லையே. நான் வந்தேன்னா நானா வந்தேன்? இந்த நேரத்தில் இந்த செகண்ட்ல ஒருத்தர் வந்து கேட்டாரா இல்லையா சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னு? அது நான் தான்ப்பா, நான் தான் உனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தேன், நீ ஏன் செய்யல? அவனுக்கு சாப்பாடு கொடுக்க எனக்கு முடியாதா என்ன? அதை நீ சரியான்னு தான் நான் பார்த்தது, நீ இப்ப செய்யலையப்பா. அப்போ அல்லாஹ் வந்து என்ன செய்வான்னு கேட்டா, மறுமையிலே பன்மடங்காக பொருளாதாரத்துக்கு அந்த பொருளாதாரங்களை செலவு செய்யும் போது கூலியை தர இருக்கிறான். அப்ப இறைவனுடைய திருப்தியை நாடி நாம பொருளாதாரங்களை செலவு செய்து நாளைக்கு மறுமை நாளிலே ஒரு நல்ல ஒரு நிலையை அடையணும். எப்படி நோன்பு வந்து நமக்கு கடமையாக்கப்படும் போது வெளியிலிருந்து பார்க்கக்கூடியவங்களுக்கு அது ஒரு கஷ்டம், ஒரு பாரம், ஒரு நோய், ஒரு அழுத்தம், ஒரு பசி, ஒரு கொடுமை அப்படின்னு தோன்றதெல்லாம் எப்படி தப்புன்னு சொல்லி நமக்கு விளங்குகிறதோ, அதே மாதிரி நமக்கு அல்லாஹ் பொருளாதாரத்தை தரும்போது கையை விரிச்சிடக்கூடாது, ஒரேடியா ஒடுங்கி போய் நம்ம மற்றவங்ககிட்ட கேட்கிற மாதிரி ஆயிடக்கூடாது. அதே நேரத்தில் கஞ்சனாவும் போயிடக்கூடாது. நல்ல செலவு செய்யக்கூடிய நன்மக்களாகவும் இறைவனுடைய திருப்தியை நாடி பயணிக்கக்கூடிய நன்மக்களாகவும் இருக்க வேண்டும் என கூறி என்னுடைய இந்த முதல் உரையை நிறைவு செய்கிறேன். மனித வாழ்க்கையில் மற்றொரு குழந்தை பருவம்தான் முதுமையாகும். இப்பருவத்தில் அவர்களுக்கு உடல் ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் தேவை பிள்ளைகளின் ஆதரவும் அரவணைப்பும் தான். ஆனால் அந்த பிள்ளைகளோ தங்கள் பெற்றோர்களை கைவிட்டு கந்தல் துணியுடன் அடுத்தவர்களிடம் கையேந்துபவர்களாக கூன் விழுந்த முதுகுடன் குழி விழுந்த கன்னத்துடன் கூடவே அவர்களின் முதுமை எனும் முதுகில் சவாரி செய்கின்ற நோய்களுடன் வீதியில் நாதியற்றவர்களாக ஆதரவிற்காக அலைவது நம்முடைய இதயங்களை ஒரு நிமிடம் நொறுங்கச் செய்கிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக மாற்றார் நடத்தும் முதியோர் இல்லத்தில் அவர்கள் தங்களது இறுதி கட்டத்தில் அடைக்கலமாகி ஈமானை இழப்பது நம்மை வேதனையின் உச்சத்திற்கே கொண்டு செல்கிறது. இத்தகைய ஆண் பெண் முதியோர்களின் பிரச்சனைக்கு விடை காணும் விதத்தில் அவர்களுக்கு ஓர் அடைக்கலமாகவும் 24 மணி நேர மருத்துவ மனிதநேய சேவையுடன் கூடிய ஈமானுடன் மரணிக்கச் செய்கின்ற ஓர் இஸ்லாமிய சரணாலயமாகவும் உதயமானதுதான் அர்-ரஹீம் முதியோர் ஆதரவு இல்லமாகும். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்துகின்ற மனிதநேயம் காக்கின்ற இந்த சேவை நிறுவனத்திற்கு உங்கள் நன்கொடைகளையும் ஜகாத் தொகைகளையும் வாரி வழங்கி வல்லோன் அல்லாஹுவின் அருளை பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். உங்களது ஜகாத் மற்றும் நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத், அக்கவுண்ட் நம்பர் 78274827 இந்தியன் பேங்க், IFSC கோட் IDIB 000M016, மண்ணடி பிரான்ச், சென்னை 600001 என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம், நம்பர் 25, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில தலைமையின் சார்பாக இன்ஷா அல்லாஹ் அடுத்த வார வெள்ளிக்கிழமையினுடைய ஜும்மா வசூலை மாநில தலைமைக்கு நம்ம அறிவிப்பு செய்திருக்கிறோம். தமிழகம் முழுவதும் இந்த ஜமாத்தை பொறுத்தமட்டில் ஏராளமான பணிகள் செய்கிறத நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். கிளைகள் ரீதியாகவும் மாவட்ட ரீதியாகவும் எண்ணற்ற பணிகள். உதாரணத்துக்கு சில விஷயங்களை சொல்றதா இருந்தால், சென்னையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பெரும் வெள்ளம் ஏற்பட்டது. அந்த நேரத்தில் முதன்மையாக நின்னது நம்முடைய ஜமாத்து தான். அதே போல் இப்போது கஜா புயல் என்று சொல்லி இந்த தென் மாவட்டங்களில் வந்துச்சு. அந்த மாதிரியான நேரங்கள்லையும் நாம் முதன்மையாக போய் நின்னோம். அண்டை மாநிலமாக இருக்கக்கூடிய கேரளா, அங்கேயும் கடுமையான வெள்ளம் வந்துச்சு. அந்த நேரத்திலையும் முதன்மையாக நம்ம நின்னோம். இந்த கஜா புயல் நேரத்தில் கூட அரசாங்கம் அந்த ஊருக்கு போக முடியலை. ஏன் முடியலன்னு சொன்னால், கரண்ட் இல்லை, வேற வசதிகள்லாம் இல்லை. அது ஒரு பக்கம் இருந்தாலும்
ரோட்ல வந்து மரங்கள்லாம் என்ன செஞ்சிருச்சு, விழுந்து கிடந்துச்சு. அப்போ மரங்கள் அகற்றக்கூடிய ஏற்பாடு அவங்க கிட்ட இல்லை. நாம என்ன செஞ்சோம், உடனே ஜமாத்து சார்பாக 50-60 மிஷின்கள் உடனே வாங்க சொல்லிட்டோம். ஒரு மிஷினுடைய விலை 6000 ரூபாய். அப்போ நம்ம இது மாதிரி ஒரு 40 லட்ச ரூபா 50 லட்ச ரூபா தேவைகள் ஏற்படக்கூடிய நேரத்தில் நாம மசூராலாம் பண்றது கிடையாது. நீங்க கொடுங்க நாங்க கொடுங்க அந்த நேரத்துல எல்லாம் கேட்க மாட்டோம். உடனே களத்துல இறங்கு, பால் பாக்கெட்டா ஒரு லோடு வேணும்னாலும் இறக்கு, என்ன வேணும் உங்களுக்கு, அந்த மக்கள் என்ன தேவையுடையவர்களா இருக்கிற, காசு இல்ல காசு 2வது வரும், அது அல்லாஹ் தருவான் அப்படிங்கிற அளவுக்கு நாம களப்பணி ஆற்றுகிறோம். அப்ப இது மாதிரியான இந்த சேவைகள் செய்யறது, இது மாதிரி எண்ணற்ற பணிகள். இப்போ வந்து முதியோர் இல்லம், அதே போல வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா சிறுவர் இல்லம், அதாவது பெற்றோரால் கைவிடப்பட்ட சிறுவர்கள், அந்த இல்லங்கள், அவர்களுக்கு கல்வி சார்ந்த அறிவு சார்ந்த மார்க்க சார்ந்த வழிகாட்டுதல். அதே மாதிரி மதுரையில் வந்து ஆண்கள் தாவா சென்டர், பெண்கள் தாவா சென்டர், இஸ்லாத்துக்கு வந்தவங்க ஆண்கள் பெண்கள், அதே மாதிரி முஸ்லீம்களா இருந்துகிட்டே நிறைய மார்க்கம் அறியாதவங்களா இருக்கிறாங்க, அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய விஷயங்கள். அதே மாதிரி எம்ஐசி திருச்சியில அதுல படித்த மாணவர்கள் தான் இன்னைக்கு அல்லாஹ்வுடைய கிருபையினால மிகப்பெரிய அளவுல 7 வருஷம் 8 வருஷம் படிச்ச ஆலிம்களுக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய மாணவர்களாக இருந்தவர்கள் இன்னைக்கு என்ன செய்யறாங்க, களத்திலே நிற்கிறார்கள். இப்போ வந்து ஹிப்லு மதர்சா நம்ம வந்து திருச்சியில ஆரம்பம் செய்திருக்கிறோம். இது மாதிரி எண்ணற்ற பணிகள் நாளுக்கு நாள் நம்ம செய்து கொண்டே இருக்கிறோம். இந்த பணிகளை பொறுத்த மட்டில் இது முற்றிலும் அல்லாஹ்வினுடைய திருப்திக்கு தான் நம்ம செய்யறோம். அதுலலாம் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு இயக்கம், அது இயக்கம்லாம் நாளைக்கு மறுமையில போய் என்ன செய்ய முடியாது, அது நான் இந்த இயக்கத்தினுடைய இன்ன பொறுப்புல இருக்கிறேன், எனக்கு சொர்க்கத்துல கூடிய அல்லாஹ், அதெல்லாம் அல்லாஹ் கிட்ட எடுபடாது. அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்லி காட்டுறான், நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய ஒரு சமூகம் உங்களிடத்திலே இருக்கட்டும். அப்ப நன்மையை ஏவுங்கிறான் அல்லாஹ். அதே மாதிரி நன்மையான காரியத்திலும் இறையச்சமான காரியத்திலும் ஒருவருக்கு ஒருவர் உதவி கொள்ளுங்கள்ங்கிறான் அல்லாஹ். தாவனு அலல் பிர்ரி வ தக்வா வலா தாவனு அலல் இஸ்மி வல் உதுவான். நன்மையிலும் இறையச்சத்திலும் ஒருவருக்கு ஒருவர் உதவி கொள்ளுங்கள், பாவங்களிலும் வரம்பு மீறுவதிலும் ஒருவரை விட்டு ஒருவர் விலகுங்கள். அப்போ நன்மையான காரியத்துல உதவுங்கன்னு அல்லாஹ் சொல்றதுனால நாம ஒரு கூட்டா இருந்து கொண்டு நம்மை சுற்றி இருக்கக்கூடிய ஏராளமான நட்பணிகளை, முதியோர் இல்லம், சிறுவர் இல்லம், அதே மாதிரி வந்து பல்வேறு விதமான மனிதநேய பணிகள், வெளிநாட்டில் ஒருத்தர் இறக்குறாருன்னா அவர் உள்ளூருக்கு கொண்டு வர்றதுலாம் சாதாரண விஷயம் இல்லை. ஆனா அல்லாஹ்வுடைய கிருபையினால நம்முடைய ஜமாத்தினுடைய அந்த நெட்வொர்க் சரியா இருக்கிறதுனால ஒரு போன்ல முடிஞ்சு போகுது, அவ்வளவுதான். மறுநாள் ஜனாசா அங்க வந்துடும். அதற்கான எல்லா ஏற்பாடுகளும் கரெக்டா அங்க இருக்கக்கூடியவர்களும், வெளிநாட்டுல அங்கு நம்முடைய ஜமாத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள்லாம் யாரு, சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவர்களா, ஒரு மாசத்துக்கு 2 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடியவங்க. ஆனா இந்த தன்னார்வத்தோடு இப்படி இருந்து செஞ்சா நாளைக்கு அல்லாஹ்விடத்திலே கூலி கிடைக்கும் என்ற ஒரு காரணத்தினால எல்லா ஒரு விதமான ஒரு நெட்வொர்க்ல என்ன செய்யறாங்க, கட்டுப்பட்டு கண்ணியமான முறையிலே ஏராளமான நன்மையான காரியங்களை செய்கிறார்கள். அப்போ மறுமையில நன்மைக்காக செய்யக்கூடிய இந்த காரியத்தை இந்த ஜமாத் வீரியமாக விவேகமாக இறையச்சத்தோடு செய்து கொண்டு வருகிறது. இதுல எந்த பிரதிபலனையும் நம்ம அரசாங்கத்திட்டையோ யார்ட்டையும் எதிர்பார்க்கல. அதே மாதிரி இயக்க வெறியும் நமக்கு கிடையாது. ஒரு இயக்கம் தான் நம்மளை காப்பாத்துங்கிற எண்ணம் எல்லாம் நம்முடைய நிர்வாகிகளுக்கோ கிளை மக்களுக்கோ உறுப்பினர்களுக்கோ கிடையாது. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஜமாத்தின் சார்பாக பல்வேறு அவதூறுகள் சொல்லப்பட்டு பொருளாதாரம் நமக்கு வரக்கூடாது என்பதற்காக, அது முடங்க வேண்டும் என்பதற்காக ஏராளமான அவதூறுகள் சொல்லப்பட்டது. அல்லாஹ்வினுடைய பேர் உதவியினால் அனைத்து அவதூறுகளும் தரைமட்டமாக்கப்பட்டு வருகிறது. எந்த அளவுக்குன்னு கேட்டா, எல்லா அவதூறுகளையும் ஒன்னில்லாத மாதிரி ஆக்குற மாதிரி மிகப்பெரிய ஒரு அவதூறு வந்து இப்போ சமீபத்தில் வந்துடுச்சு. தீவிரவாத செயலோடு இணைத்து விட்டு விட்டார்கள். அப்பதான் நம்ம மக்களை உணர்றாங்க. இப்படிதான் ஒவ்வொரு அவதூறுகளையும் சொல்லுவாங்க. தீவிரவாத செயலுக்கு நமக்கு சம்மதம் இருக்கா? தீவிரவாதத்தை எதிர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு, தற்கொலையை எதிர்க்கக்கூடிய அமைப்பு, அப்ப மனிதநேயத்தை மக்களிடத்திலே போதிக்கக்கூடிய அமைப்பு, அதை இன்னைக்கு அவதூறு சொல்றான்னு சொன்னா, இது மாதிரிதான் ஒவ்வொரு அவதூறும் இருக்கும், இது மாதிரிதான் அது மாதிரியான எல்லா அவதூறும் இருக்கும் என்று சொல்லி மக்கள் விளங்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறான். அப்ப நம்ம என்ன சொல்றோம்னா, இறைவனுடைய திருப்தியை நாடி இந்த ஜமாத்தினுடைய ஏராளமான நற்காரியங்கள் தொடர்ச்சியாக செய்வதற்காக அடுத்த வாரம் நடைபெறக்கூடிய 2வது ஜும்மாவினுடைய வசூல் மாநில தலைமைக்கு வாரி வழங்குங்கள், அல்லாஹ் உங்களுக்கு பேர் உதவி செய்வான், அதில் இருக்கக்கூடிய அனைத்து பொருளாதாரங்களையும் முறையாக கண்ணியமான முறையிலே செலவு செய்யக்கூடிய நன்மக்களாக நாம் இருப்போம் என்பதையும் உங்களுக்கு தெரிவுபடுத்திக் கொள்கிறோம். இதன் மூலமாக, இந்த செய்தியின் மூலமாக அனைத்து சகோதரர்களும் பொருளாதாரத்தை வழங்கக்கூடிய நன்மக்களாக இருக்க வேண்டும் என கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.